இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே ஏபி ராஜா, மாநில தலைவர் அமர்கேஷ், அஜய் கோபால் வர்மா. இப்போ இதுல வந்து எங்களுடைய சட்ட உதவி சங்கத்தினுடைய நாச்சாலும் நடிகை கௌதமியும் 2 பேரும் பார்ட்னர் மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப பாலிய சிதறி ரொம்ப 2 பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க. ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இவங்க ஒரு இடம் வாங்க, இவங்க ஒரு இடம் வாங்க, பக்கத்துலயே இடம்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துல இவங்க இருந்திருக்காங்க. இப்போ நாச்சால் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே இவங்க கௌதமி வீடு இருக்கு. அப்ப கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுறதுனால இவங்க ஏதோ சொத்து விதமான மோசடி பண்ணிட்டதாக இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது சம்பந்தமான வழக்கு ஓடிட்டு இருக்கு. இதுல அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போது 23 இருந்து வழக்கு ஓடிட்டு இருக்கு. 24 கௌதமி வந்து இவங்க வீட்டை இடிக்கிறாங்க. நாச்சால் வீட்டை வந்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்திருக்கோம். அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காதனால வர 15/5/2025 அன்று நீலாங்கரை காவல் நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறையில் செய்வதாக நாங்க அறிவிப்பு விட்டுருக்கோம். இது அறிவிப்பு எதுக்காகனா இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும். கௌதமி வந்து அந்த வீட்டை இடிச்சாங்களா, என்ன செஞ்சாங்க, எதுக்காக இடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணுங்க. நாச்சாலி இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. என்ன உண்மை நடந்துச்சு, யார் வீட்டை இடிச்சா, இவங்க தான் இடிச்சாங்கன்னு முழுக்க நாங்க கௌதமி தான் இடிச்சாங்கன்னு முழுக்க சொல்றோம். அப்ப இல்லைன்னா அவங்க நான் இடிக்கலன்னு வந்து அவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும். இல்ல காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசணும். யார் வீட்டை இடிச்சா, எதுக்காக வீட்டை இடிச்சோம், உங்க வீடு இங்க இருக்கு, நீங்க இந்த வீட்டை இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கணும். அதனால இது சம்பந்தமா கேட்கணும்னு சொல்லி தான் இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம். காவல்துறை வந்து உடனே விசாரணை நடத்தணும். அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால துரிதா நடத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கோம், தெரிவிச்சு கொடுக்குறோம். நீதி கேட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். இந்த போராட்டத்தையும் அதனாலதான் நாங்க நடத்துறோம். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் பெட்டிஷன் எங்க அமைப்பிலே தான் கொடுத்தாச்சு. இவங்களும் கொடுத்துருக்காங்க, எங்க சங்கத்து சார்பாகவும் கொடுத்துருக்கோம். விசாரணை நடக்குது, நடவடிக்கை விசாரணை நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்களே, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியப்படுத்தல. 20 வருஷமா குடும்ப நண்பர்களா இருந்தவங்க திடீர்னு தான் இந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு 10 நாள் முன்னாடி கூட எங்கள்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏதோ பிசினஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அது மாதிரிதான் ஏதோ சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி கோவமாலாம் எதுவும் பேசினது இல்லை, எதுவும் பண்ணது கிடையாது. இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க கேஸ் கொடுக்கறதே எங்களுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கிறதே தெரியும். அவங்களோடதுன்னு சொல்றாங்க, ஆனா இடம் என் பேர்ல தான் இருக்கு, பட்டா எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. ஆமாங்க, எல்லாமே எல்லாம் என் பேர்ல. அதான் தெரியல, எங்களுக்கே தெரியாது, இடிச்சதே அப்புறம் தான் தெரியும்.